எபிசோட் நம்பர் 7க்கு பாடல் பிறந்த கதையில உங்களை வரவேற்கிறோம். வாராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு அம்மன் பாடல் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். எந்த பாடல் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. மாங்காடு காமாட்சி அம்மன் பேர்ல ஏதோ ஒரு எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன். காமாட்சி கவச்சம்னு எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த கவச்சத்துல ஒரு 4 வரி இல்லை ஒரு 10 வரி வரைக்கும் சொல்லிட்டு, வசனமா சொல்லிட்டு, அப்புறம் மாங்காட்சி காமாட்சி அம்மன் பேர்லயே ஒரு பாட்டு பாடுறேன். காமாட்சி அம்மன், பர்டிகுலர்லி மாங்காடு காமாட்சி அம்மன், பங்காரு காமாட்சி, ஏன் அவ்வளவு விசேஷம்? நீங்க போயிருக்கலே தெரியாது மாங்காடுக்கு. போனதில்லை. அதாவது இந்த பூந்தமல்லியிலேருந்து தாம்பரம் வரத்துக்கு குறுக்கால ஒரு ரோடு போகும். அங்க இருக்கு குன்றத்தூர். குன்றத்தூர் குமரன் வேற இருக்கார். குன்றத்தூர் குமரன் ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி மாங்காடு காமாட்சி. ரொம்ப பிராபல்யமான பிராச்சீனமான கோவில். அந்த காலத்துக்கு 2500 வருஷத்து கோவில். மகாபிரிவா காமகோட்டி பீட்டம் அங்க அமைச்சிருக்கா. அசாத்திய சக்தி வாய்ந்த அம்மன். அவளை பார்த்தா கண்ணில் தண்ணி கொட்டும், வேற ஒன்றும் வேண்டாம். அங்க போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுலேயும் ஒரு எபிசோட் சொல்லலாம். இட் மேபி டூ பர்சனல். எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு முதல் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு புத்திரபாகியம் ஏதோ தவறி 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 போயிட்டு இருந்தது. என்ற வார்த்தை புரியும் உங்களுக்கு? தவறி தவறி போயிட்டு இருந்தது. என்னோட மாமிக்கும் ரொம்ப உடம்பு கெட்டு போயிருந்த ஒரு சமயத்தில். அதனால வேண்டின்ட்டு காமாட்சி அம்மனுக்கு நடத்தி ஆயிடுச்சுன்னு போனோம். பெருசாக வேண்டிக்கல. திரும்பி முருக பக்தன், முருகன் தான் முருகன் கிட்ட போனால் கூட வேண்டிக்கிற வழக்கம் கிடையாது எனக்கு. காமாட்சி அம்மன் கோயில் 2 பேரும் போனோம், பிரதட்சணம் பண்ணோம், சுவாமி பார்த்தோம். கோவில் அந்த சைடில் உட்காந்துட்டோம். சாதாரணமாக கோயிலுக்கு உட்கார்றதில்ல, நான் ஓடி வந்துடுவேன். அன்னைக்கு உட்கார்ந்தேன். இவன் ரொம்ப கவலையாக உட்கார்ந்துட்டு இருந்தான். ஏன் நாங்கள் 2 பேரும் பேசிக்கல, உட்காந்துருக்கோம். அப்போ இது நடந்து 40 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கேன். பக்கத்தில் யாரோ ஒருத்தர் அவத்துல யாரோ பேசிட்டு இருக்கா. கவலையே படாத, தங்க விக்கிரகம் மாதிரி மகாலட்சுமி ஆத்துக்கு வருவோம் அப்படின்றா. திரும்பி பார்க்குறோம், எங்களுக்கு யாருன்னு தெரியல, இருக்காளானும் தெரியல. அது அசரீரியாக தான் எடுத்துட்டோம். அடுத்த வருஷம் என் பொண்ணு தங்க விக்கிரகம் மாதிரி தான் இருப்போம். இப்போ 40 வயசாகுது. குழந்தை தங்க விக்கிரகம் தான் அது. அது இப்போ காமாட்சி அம்மன் அருள். அதுலேருந்தே எனக்கு அந்த அம்மன்ட்டெல்லாம் அதுக்காக நான் போய் டெய்லி போய் நிற்கிறதில்ல. சில பேர் வார வாரம் போயிடுவா, டெய்லி போவா, அந்த மாதிரி கிடையாது. நான் பொதுவாகவே அந்த மாதிரி கிடையாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு போனேன்னா இந்த ஒரு நிமிஷம் தான் நிற்பேன் முன்னாடி. எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துடும். அது அப்படி தான் நடக்கும். என்ன பழனி முருகன் கூட அப்படி தான் போனோன்னா அப்படியே முருகனை பார்த்துட்டே இருக்கணும், அருளை வாங்கிட்டு அதெல்லாம் கிடையாது. போனோடனே வெளில வந்துடும். அவர் முருகன் என்னை பார்த்துட்டாரா வந்துடும், அம்மன் என்னை பார்த்துட்டாலாம் வந்துடும். அந்த மாதிரி தான் அம்மன். காமாட்சி அம்மன் பேர்ல இந்த விருத்தம் ஒன்று முதல்ல படிக்கிறேன். இதை ராகமா படிக்காம வெர்ஸா படிக்கிறேன். படிச்சுட்டு அதை ராகமா பாடுறேன். இது எப்போ எழுதினேன்னு டேட் போட்டிருக்குன்னா நானும் யோசிக்கிறேன். 2018 டேட் போட்டிருக்கேன். ஆனால் எப்போ எழுதினேன்? 2018 தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. அருமை விநாயகன் அடிபணிந்தேத்தி, அருமை விநாயகன் அடிபணிந்தேத்தி, அன்னை காமாட்சி அருள் வேண்டி, அளவிலா அன்பு சொரி முருகனின் அடிமையாயிருப்பினும் நானும், அளவிலா அன்பு சொரி முருகனின் அடிமையாயிருப்பினும் நானும் அடிபணிந்து இறைஞ்சினேன். ஆதி பராசக்தியனும் ஆண்டருள் தெய்வமே, ஸ்ரீ சக்கர பீடத்தமர்ந்துரை செல்வமே, ஆதிசங்கரர் முதற்கொண்டு அனைத்து குருமகான்கள் போற்றி பாடிய கருணை, ஆலாய் பறந்து அல்லல் பட்டு நானும் அங்கிங்கலைந்து துயர் மீதுற்று ஆசுவாச நிழல் தரும் அன்னை காமாட்சி தன்னிறை பதமலர் நாடி வந்தேன். இது வரைக்கும் நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேற்பட்டு அப்புறமா இத வரிகள்லாம் வரும். ஆன்னு போகும். அப்போ ஒரு பீரியட்ல அது ஒரு ஃபேன்சி மாதிரி எழுதினது தான், பட் இயல்பாக தான் அமைஞ்சது. இது ராகம் ரேவதி. ரேவதி ராகம் தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை? ரேவதியில தானே வேத ராகம்னு சொல்லுவா. நம்மளோட வேத கோஷங்கள்லாம் ரேவதி ராகத்துல தான் வருது. பெரிய பெரிய மனுஷாலாம் நிறைய பாட்டு ரேவதியில் தான் பாடியிருக்கா. அதுல இது உம்
உம் அருள் தந்து காப்பாய் அன்னையே, அருள் தந்து காப்பாய் அன்னையே, அருள் தந்து காப்பாய் அன்னையே, ஆனந்த வாழ்வு பெற என்னையே நீ அருள் தந்து காப்பாய் அன்னையே, ஆனந்த வாழ்வு பெற என்னையே நிதமும் பணிந்தேன் உன்னையே, மயிலை அரசாளும் அன்னையே. பார்த்தேடா, கற்பகாம்பாள் எடுத்துன்னு விட்டா பாட்டை. காமாட்சி அம்மன் பாட்டு வேற, இது கற்பகாம்பாள் பாட்டு, இது அமைஞ்சிருச்சு கற்பகாம்பாளுக்கு பாடுற மாதிரி. அருள் தந்து காப்பாய் அன்னையே, ஆனந்த வாழ்வு பெற என்னையே நிதமும் பணிந்தேன் உன்னையே, மயிலை அரசாடும் அன்னையே, மாதவம் செய்து ஈசனை கொய்த, மாதவம் செய்து ஈசனை கொய்த மாதவன் சோதரி நின்னையே, மருகி உருகி அனுதினம் தொழுதேன் பேரருள் புரிவாய் அன்னையே, மாதவம் செய்து ஈசனை கொய்த மாதவன் சோதரி நின்னையே, மருகி உருகி அனுதினம் தொழுதேன் பேரருள் புரிவாய் அன்னையே, அருள் தந்து காப்பாய் அன்னையே, மங்கள செல்வி அங்கையர்கண்ணி, மங்கள செல்வி அங்கையர்கண்ணி, ஆனந்தவல்லி கற்பக நாயகி, ஆனந்தவல்லி கற்பக நாயகி, மைந்தனும் தஞ்சம் பாதமே சரணம், மைந்தனும் தஞ்சம் பாதமே சரணம், பாலனை காப்பாய் மாதவ செல்வியே, பாலனை காப்பாய் மாதவ செல்வியே, மாதவ செல்வியே, அருள் தந்து காப்பாய் அன்னையே, ஆனந்த வாழ்வு பெற எல்லையே அன்னையே. முருகா. மிக 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 அருமை. தேனா இனிக்கிறது அம்பாளோட கருணை. அதாவது முன் சுரக்கும் இன்னருளே அப்படின்னு மணிவாசகர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அம்மாதான் முன்னாடி நீங்க கேட்காமையே நினைச்சுன்னு கொடுக்கறவா அப்படின்னு. மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கைமட மானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கையல் உருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே, ஆலவாயாவதும் இதுவே. அன்னை மீனாட்சியும் நினைச்சுண்டாச்சு, கற்பகாம்பாள் கையிலையும் நினைச்சுண்டாச்சு.
மாங்காடு மாங்காடு காமாட்சி நெஞ்சில் வச்சு மாங்காடு காமாட்சி மீனாட்சி எல்லாருக்கும் அம்மன் இன்ட்ரெஸ்டா டியூ பார்க்கும். மீனாட்சி அம்மன் பேர்ல டியூ இருக்கு, கண்டிப்பா பாடணும். இன்னொரு வெள்ளிக்கிழமையா பார்த்து மீனாட்சி அம்மன் எடுப்போம். மீனாட்சி மேமுதம் தேகி பாடினவங்க இல்லையா, அதனால அதை வழியில நம்மளும் பாடுவோம். அது ஒரு நாளைக்கு பாடலாம். அடுத்த அம்பாளோட கருணை எபிசோட் என்னன்னு நிறைஞ்சிருக்கட்டும் டிசைட். எல்லாருக்கும். ராம் ராம். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க. இந்த நவராத்திரி எல்லாருக்கும் நல்லதா இருக்கட்டும். நன்றி. நன்றி. ஓகே, ரைட். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். விரைவில் மீனாட்சி பார்க்கலாம், படம். கண்டிப்பா பார்க்கலாம். நன்றி. ஓகே.